வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 3 மாநிலங்களில் உள்ள 41 தொகுதிகளில் இறுதிக்கட்ட லோக்சபா தேர்தல் விறுவிறுப்பு. மேற்கு வங்கத்தில் 3 மணியளவில் 60% தாண்டியது. வாரணாசியில் கட்சி சின்னத்துடன் வந்த காங்கிரஸ் வேட்பாளர் மீது வழக்கு பதிவு. தமிழக இலங்கை மீனவர்களின் சமரச பேச்சுவார்த்தை கொழும்புவில் துவக்கம். நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று தமிழக மீனவர்கள் நம்பிக்கை. +2 மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்க மாணவர்கள் ஆர்வம். சட்டம், கால்நடை படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் துவக்கம். விரிவான செய்திகள். இறுதிக்கட்ட லோக்சபா தேர்தலின் போது 41 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடந்தது. பிற்பகல் 1 மணி வாக்கில் உத்தரப்பிரதேசத்தில் 35%, மேற்கு வங்கத்தில் 57%, பீகாரில் 38% ஓட்டுகளும் பதிவாகியிருந்தன. ஏப்ரல் 7ஆம் தேதி துவங்கிய லோக்சபா தேர்தல் மே 7ஆம் தேதி வரை 8 கட்டங்களாக 502 தொகுதிகளில் நடந்து முடிந்தது. திங்களன்று 9வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நடந்தது. உத்தரப்பிரதேசத்தில் 18, மேற்கு வங்கத்தில் 17, பீகாரில் 6 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடந்தது. மேற்கு வங்க மாநிலத்தின் தொகுதிகளில் முந்தைய கட்டங்களைப் போலவே ஓட்டுப்பதிவு மிகவும் விறுவிறுப்பாக இருந்தது. பீகார் மாநிலத்தில் உள்ள 6 தொகுதிகளிலும் ஓட்டுப்பதிவு முதலில் மிதமாக இருந்தாலும் பிறகு ஓரளவுக்கு சுறுசுறுப்புடன் காணப்பட்டது. ஆனால் உத்தரப்பிரதேச மாநில தொகுதிகளில் பொதுவாக மந்த கதியிலேயே ஓட்டுப்பதிவு நடந்தது. மற்ற தொகுதிகளை ஒப்பிடும்போது வாரணாசி தொகுதியில் ஓரளவுக்கு விறுவிறுப்பு காணப்பட்டது. பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் வாரணாசியில் போட்டியிடுவதன் காரணமாகவே கடந்த தேர்தலை காட்டிலும் ஓட்டுப்பதிவு அதிகரித்திருந்தது. மோடி, கெஜ்ரிவால், அசம்கார் தொகுதியில் நிற்கும் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவ் உள்ளிட்ட 601 வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட தேர்தலில் களத்தில் உள்ளனர். மேற்கு வங்கத்தில் உள்ள பசிர்ஹத் தொகுதிக்குட்பட்ட சில ஓட்டுச்சாவடிகள் அருகே ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் மோதிக்கொண்டனர். ஒருவர் மீது ஒருவர் கற்களை வீசியதாலும் தடிகளால் தாக்கிக் கொண்டதாலும் இருதரப்பிலும் 13 பேர் படுகாயமடைந்தனர். மற்றபடி பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அமைதியான முறையிலேயே ஓட்டுப்பதிவு நடந்தது. தேர்தலை முன்னிட்டு 3 மாநிலங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் கைச்சின்ன பேட்ஜ் அணிந்து வந்து ஓட்டு போட்டார். இதனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. VIP தொகுதியான வாரணாசியில் நரேந்திர மோடி, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சார்பில் களமிறங்கியிருப்பவர் திங்களன்று காலை வாரணாசியில் உள்ள ஓட்டுச்சாவடியில் தனது மனைவியுடன் வந்து அஜய் ராய் ஓட்டு போட்டார். ஓட்டு போட்டதும் அஜய் ராய் கூறுகையில், மண்ணின் மைந்தனான தனக்கே வெற்றி கிடைக்கும் என்றும் வெளியூர்காரர்களான மோடி, கெஜ்ரிவாலை வாரணாசி மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் கூறினார். के लोगों को भगाना है। बाहर की को जनता ने इस बार खारिज कर दिया कि बाहर के लोगों को पसंद नहीं करेंगे, अपने घर का व्यक्ति पसंद करेंगे. இதனிடையே அஜய் ராய் அணிந்திருந்த குர்தாவில் கை சின்னம் பொறிக்கப்பட்ட பேட்ஜால் சர்ச்சை கிளம்பியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் தேர்தல் விதியை மீறிய அஜய் ராய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். அதைத் தொடர்ந்து கை சின்னத்தை காட்சிப்படுத்தியது மற்றும் ஓட்டுச்சாவடியில் பத்திரிகையாளர்களுடன் பேசியது போன்றவை மூலம் தேர்தல் விதியை மீறிய அஜய் ராய் மீது வழக்கு பதிவு செய்ய வாரணாசி தேர்தல் அதிகாரிக்கு தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அஜய் ராய் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 126, 130 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒவ்வொரு வாக்காளரும் கைகளுடன் ஓட்டுச்சாவடிக்குள் செல்வதால் அவர்களின் கைகளை வெட்ட முடியுமா என்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி கேள்வி விடுத்துள்ளார். மேற்கு வங்க கவர்னர் MK நாராயணன் கொல்கத்தாவில் உள்ள டேவிட் ஹரே பயிற்சி கல்லூரியில் தனது மனைவியுடன் வந்து ஓட்டளித்தார். அப்போது அவர் கூறுகையில், சிறந்த வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்றார். பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களில் ஒருவரும் வாரணாசியின் தற்போதைய MPயுமான முரளி மனோகர் ஜோஷி வாரணாசியில் உள்ள ஒரு ஓட்டுச்சாவடியில் வாக்களித்தார். அப்போது அவர் கூறுகையில், பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அலை வீசுவதாகவும் அந்த அலையின் உச்சத்தில் மோடி இருப்பதாகவும் கூறினார். வாரணாசி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் கை சின்ன பேட்ஜுடன் ஓட்டளிக்க வந்தது பற்றி ஜோஷியிடம் கேட்டதற்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை என்று பதிலளித்தார். ஒவ்வொருவரும் தங்களது கையை ஓட்டுச்சாவடிக்குள் கொண்டு செல்கின்றனர். அதற்காக அவர்கள் கையை வெட்ட வேண்டுமா என்றும் ஜோஷி கேள்வி எழுப்பினார். लोग परिवर्तन चाहते हैं और उनको उम्मीद है कि भाजपा
और नरेंद्र मोदी उस परिवर्तन की चाह को पूरा करेंगे. வாரணாசி தொகுதியை மோடிக்காக விட்டுக் கொடுக்க மறுத்த முரளி மனோகர் ஜோஷி பிறகு பாரதிய ஜனதா மேலிடத்தின் வற்புறுத்தல் காரணமாக கான்பூர் தொகுதிக்கு மாறினார். மோடிக்கு எதிராக களமிறங்கியிருக்கும் காங்கிரஸ் வேட்பாளரின் செய்கையை ஜோஷி ஆதரித்திருப்பது அரசியல் பார்வையாளர்களை வியப்புக்குள்ளாக்கியுள்ளது. தமிழக இலங்கை மீனவர்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலான 2ஆம் கட்ட சமரச பேச்சுவார்த்தை கொழும்புவில் திங்களன்று துவங்கியுள்ளது. தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வந்ததாக இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவதும் சிறைப்பிடிப்பதும் சில சமயங்களில் சுட்டு வீழ்த்துவதும் தொடர்கதையாகி வருகிறது. சமீப காலமாக சுட்டு வீழ்த்துவது நின்று போனாலும் படகுகள் பறிமுதல், நாள் கணக்கில் சிறை, கொடூர தாக்குதல் மட்டும் குறையவே இல்லை. இரு நாட்டு மீனவர்களிடையே சுமூக தீர்வு காணும் வகையில் இருநாட்டு மீனவ பிரதிநிதிகள் பங்கேற்ற சமரச பேச்சுவார்த்தை கடந்த ஜனவரி 27ஆம் தேதி சென்னையில் நடந்தது. பரஸ்பரம் சிறையில் இருக்கும் மீனவர்களை விடுவித்தல், தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்தக்கூடாது, எல்லை தாண்டக்கூடாது என்பன உள்ளிட்ட இருதரப்பும் சம்மதிக்கக்கூடிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து மார்ச் 13ஆம் தேதி கொழும்புவில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருந்த நிலையில் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டனர். இங்கிருந்த இலங்கை மீனவர்களை தமிழக அரசு விடுவித்த நிலையில் இலங்கை சிறையில் இருந்த தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை விடப்பட்டது. இக்கோரிக்கையை இலங்கை அரசு ஏற்றதால் 2ஆம் கட்ட பேச்சுக்கு தமிழக அரசு சம்மதம் தெரிவித்தது. இதன்படி கொழும்புவில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க தமிழகம், புதுச்சேரியிலிருந்து 17 மீனவ பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் 9 பேர் உள்ளிட்ட 26 பேர் ஞாயிறன்று இரவு டெல்லி புறப்பட்டுச் சென்றனர். சுமூக தீர்வு ஏற்படும் என்று இருநாட்டு மீனவர்களும் மனம் திறந்து பேச வாய்ப்பு உருவாகியுள்ளது என்றும் தமிழக மீனவர்கள் கூறினர். 26 our Indian delegation consisting of 26 people, 17 from fishermen delegates and 9 others from the official. The official consisting of the external affairs ministry officials, Tamil Nadu fisheries department officials and Pondicherry fisheries department officials. Totally 26 people are going from here, and there in their Colombo side, that is Sri Lanka side, 30 people are coming for the talks, 20 from fishermen side and 10 people from the officers. Definitely we hope that better things will happen, like the first bilateral meeting. டெல்லியிலிருந்து திங்களன்று அதிகாலை தமிழக மீனவ பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் கொழும்பு சென்றடைந்தனர். தொடர்ந்து இருநாட்டு மீனவ பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை துவக்கியுள்ளனர். +2 மறு மதிப்பீட்டிற்கு மாணவ மாணவிகள் நம்பிக்கையுடன் விண்ணப்பித்தனர். தேர்ச்சி பெறாதவர்களும் சிறப்பு தேர்வுக்கு தயார் நிலையில் உள்ளனர். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் கடந்த 9ஆம் தேதி வெளியாயின. இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் 90.6% இருந்தது. இந்நிலையில் தாங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வராததாலும் மறுகூட்டலுக்கு மே 14ஆம் தேதியே இறுதி நாள் என்பதாலும் மறுகூட்டலுக்கு மாணவ மாணவிகள் திங்களன்று நம்பிக்கையுடன் விண்ணப்பித்தனர். பிரசிடென்சி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். நான் காமர்ஸ் எடுத்தேன். மார்க் கம்மியாக வந்திருக்கு. நான் நல்லா படித்தேன், நல்லா எழுதினேன். அதனால ரீடோட்டலுக்காக வந்திருக்கேன். நான் ரீடோட்டல் அதிகமாக வரும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். +2 பொதுத் தேர்வில் தவறியவர்களுக்கு சிறப்பு துணைத் தேர்வுகள் ஜூன் மாதம் நடக்க உள்ளன. சிறப்பு துணைத் தேர்வுக்கு பதிவு செய்ய மே 16ஆம் தேதி கடைசி நாள். +2 மதிப்பெண் சான்றிதழ் மே 21ஆம் தேதி முதல் அவரவர் பள்ளிகளிலேயே வழங்கப்பட உள்ளன. பொறியியல், கலை, அறிவியல் படிப்புகளைப் போல சட்டம் படிக்கவும் மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். அரசு சட்டக் கல்லூரியில் உள்ள 5 ஆண்டு சட்ட படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் மே 12ஆம் தேதியான திங்களன்று துவங்கியது. விண்ணப்ப விநியோகம் துவங்கிய முதல் நாளன்றே ஏராளமான மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் விண்ணப்பங்களை வாங்கிச் சென்றனர். EABL பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னு சொல்லி வந்தேன். இங்க ஃபார்ம் வாங்கலாம்னு பார்த்தா வந்து டிடி வாங்கிட்டு சொன்னாங்க. 500 பே பண்ணிட்டு இப்ப 500 பே பண்ணி டிடி வாங்கிட்டு வந்தேன். ஃபார்ம் வாங்கிட்டேன். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் ஜூன் 13ஆம் தேதி மாலைக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 3 ஆண்டு சட்ட படிப்புக்கு மே 26ஆம் தேதி முதல் விண்ணப்ப விநியோகம் துவங்குகிறது. கால்நடை படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் தொடங்கிய முதல் நாளிலேயே மாணவ மாணவிகள் நீண்ட வரிசையில் நின்று விண்ணப்பங்களை வாங்கிச் சென்றனர். தமிழகத்தில் உள்ள 4 கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் படிப்பதற்கான விண்ணப்ப விநியோகம் மே 12ஆம் தேதியான திங்களன்று துவங்கியது. விண்ணப்ப விநியோகம் மே 30ஆம் தேதி வரை வழங்கப்படுகிறது. PVSC கால்நடை படிப்பிற்கு சென்னையில் 120, நாமக்கல்லில் 80, தஞ்சை ஒரத்தநாட்டில் 40, திருநெல்வேலியில் 40 இடங்களும் உள்ளன. ஹோசூரில் பிடெக், கோழியின வளர்ப்பில் 20 இடங்களும், ரெட்டில்ஸ் கல்லூரியில் பால் மற்றும் உணவு உற்பத்தி குறித்த படிப்பில் 20 இடங்களும் உள்ளன.
விண்ணப்ப படிவங்கள் ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் 14 மையங்களில் விநியோகம் செய்யப்படுகிறது. முதன்முறையாக ஆன்லைன் வழி விண்ணப்பம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக கால்நடை மருத்துவக் கல்லூரி பதிவாளர் கூறினார். இந்த முறை முதல் முறையாக இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸும் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெப்சைட்லேயே வந்து போயிட்டு விண்ணப்பங்களை டவுன்லோட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் அதில் ஃபில்அப் பண்ணி அப்புறம் என்க்ளோஷர்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அந்த மார்க் ஷீட்டு, இந்த டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, எல்லா சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி அட்டாச்மெண்ட்டை அனுப்பிச்சி விட்டுடலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஜூன் 2ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மருத்துவமனையில் செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்று கேக் வெட்டி கொண்டாடினர். இங்கிலாந்தில் பணக்கார குடும்பத்தில் 1820ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்தார். தன் பெற்றோரின் விருப்பத்திற்கு மாறாக செவிலியர் சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அவர் நோயாளிகளுக்கு இரவு நேரங்களிலும் கையில் விளக்கு ஏந்தி சேவை செய்து வந்தார். அவர் பிறந்த நாள் உலக செவிலியர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளை நினைவு கூறும் வகையில் திங்களன்று சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் செவிலியர்கள் ஒன்றிணைந்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் பணியாற்றும் செவிலியர்கள் 5000த்திற்கும் மேற்பட்டோரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். 5000 செவிலியர்கள் பணி நிரந்தரம் இல்லாம 5 வருட காலமாக பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. குறைந்த சம்பளத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேணும்னு சொல்லிட்டு இந்த அரசை இந்த செவிலியர் சங்கத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார். இதேபோல் சஞ்சய் ராசா மிராசுதாரர் மருத்துவமனையிலும் சேலம் அரசு மருத்துவமனையிலும் உலக செவிலியர் தின விழா கொண்டாடப்பட்டது. தஞ்சையை அடுத்த திருவையாற்றில் பாரம்பரிய முறையில் தண்டோரா போட்டு பூஜைகள் செய்து விவசாயிகள் ஏற்பூட்டு விழாவை நடத்தியுள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மன்னர் காலத்தின் போது ஆண்டுதோறும் சித்திரை மாதம் நல்லேர் பூட்டும் நிகழ்ச்சி நடப்பதுண்டு. நிலத்தை உழுது அதில் விதைகள் தூவி நல்ல மகசூலை பெறுவதற்காக இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நல்ல நேரத்தில் நிலத்தை உழுவதற்காக விவசாயிகளை மன்னர்கள் தண்டோரா போட்டு அழைத்தனர். அதன்படி வழி வழியாக இன்றும் அந்த நடைமுறை டெல்டா மாவட்டங்களில் தொடர்கிறது. தஞ்சையை அடுத்த திருவையாற்றில் திங்கட்கிழமை அன்று நல்லேர் பூட்டும் வைபவம் நடந்தது. முன்னதாக தண்டோரா மூலம் விவசாயிகளுக்கு அழைப்பு விடப்பட்டது. இதையடுத்து விவசாயிகள் மாடுகள் மற்றும் ஏர்கலப்பைகளுக்கு மஞ்சள், குங்குமம் பூசி நிலத்திற்கு கொண்டு வந்தனர். பின்னர் விவசாயம் செய்யும் நிலத்தில் நெல், அரிசி, பழம், பயிறு வகைகளை வைத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் விதைகளை தூவி ஏற்பூட்டினர். பாரம்பரியமாக நடத்தப்படும் இந்த சிறப்பு பூஜையால் மழை வளம் செழித்து மக்களும் ஜீவராசிகளும் நலமாக இருப்பார்கள் என்பது திருவையாறு பகுதி மக்களின் நம்பிக்கை. சித்திரை முதல்ல வந்து நல்ல நாள் குறிச்சு கால்நடையெல்லாம் குளிப்பாட்டி பொட்டு வைத்து பூ போட்டு வயல் கொண்டு வந்து அதுக்கு சில சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஏறு பூட்டி நல்லா அந்த 3 சுற்று வந்து அதில் வந்து என்னென்னா நாங்கள் தானிய வளர்ச்சி எல்லாமே பஞ்சம் ஏற்படாமல் இருக்க நல்லபடியாக செயல்படுறதுக்காண்டி செய்வோம். இந்த நல்ல ஏர் கட்டுறதுக்கு அப்புறமேல தான் நாங்கள் விவசாயிகள் வந்து ஒரு விரை உற்பத்தி எந்த குருவ நெல், கரும்போ இல்லை உளுந்து, பயிரோ எதாக இருந்தாலும் இதுக்கப்புறம் முதல் சாகுபடி எங்களுக்கு முதல் வருஷம் முதல் சாகுபடி இதுக்கப்புறம் துவங்குவோம். மன்னர் காலம் தொட்டு நடக்கும் இந்த நல்லேர் பூட்டும் நிகழ்ச்சியில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் கலந்து கொண்டனர். நாட்டிலேயே முதன்முறையாக கோவை PSG தொழில்நுட்ப கல்லூரியில் மூச்சின் அளவு மற்றும் எலும்புகளின் அசைவுகளை கண்டுபிடிக்கும் புதிய கருவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கோவை PSG தொழில்நுட்ப கல்லூரியில் உள்ள டெக்ஸ்டைல் துறையில் மாணவர்கள் பலர் பயின்று வருகின்றனர். இத்துறையின் சார்பில் நாட்டிலேயே முதன்முறையாக மூச்சின் அளவை கண்டுபிடிக்கும் புதிய கருவியை பேராசிரியர்கள் மற்றும் முதுகலை மாணவர்கள் இணைந்து கண்டுபிடித்துள்ளனர். இக்கருவி மூலம் ஜவுளித்துறையில் பணிபுரியும் பணியாளர்களின் மூச்சு மற்றும் எலும்புகளின் அசைவுகளை எளிதாக கண்டுபிடிக்க முடிகிறது. இதனால் மூச்சு திணறல் மற்றும் நுரையீரல் பிரச்சினை போன்றவற்றை சரி செய்ய முடிகிறது என்று பேராசிரியர் திலகவதி கூறினார். ஒன்னு வந்து பிரெத் ரேட் மானிட்டர் பண்றதுக்கு, ரெண்டாவது கருவி வந்து கோனியோமீட்டர். இந்த பிரெத் ரேட் மானிட்டர் வந்து விலா எலும்புகளின் மூவ்மெண்ட்டை வச்சு பிரெத் ரேட்டை மெஷர் பண்ணுது. லாங் டேர்ம் மானிட்டரிங் பண்ணிக்கலாம், எந்த தொந்தரவும் இல்லாம கம்ஃபர்டபுளா. ரெண்டாவது எக்யூப்மெண்ட் வந்து கோனியோமீட்டர். எல்போ ஆங்கிள், நீ ஆங்கிள் ஆர் எந்த ஜாயிண்ட் மூவ்மெண்ட் பாடியில இருந்தாலும் அதை மெஷர் பண்ணிக்கலாம்.
இதுவும் கண்டினியூஸ் மானிட்டரிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புதிய கருவி மாணவரின் ஒத்துழைப்போடு 2 ஆண்டுகள் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இந்த கருவி ஜவுளித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் திலகவதி நம்பிக்கை தெரிவித்தார். தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,368 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,796 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 44 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 41,395 ரூபாயாக இருந்தது. வறட்சி மற்றும் மின்சார பற்றாக்குறையால் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்வதில் ஆர்வம் காட்டியுள்ளனர். தமிழகத்தில் பருவமழை குறைவு, மின்சார பற்றாக்குறை விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணீர் இல்லாததால் விவசாயிகள் இடம்பெயரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் வறட்சி தாங்கி வளரும் மரவள்ளி கிழங்கை சாகுபடி செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மரவள்ளி கிழங்கிற்கு குறைந்த அளவு தண்ணீரே போதும் என்றும் 10 நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் 8 மாதங்களில் கிழங்கு அறுவடை செய்யலாம். ஆண்டிற்கு 12 டன் வரை கிழங்கு கிடைப்பதாகவும் விவசாயி ஆரோக்கியசாமி கூறினார். கரண்ட் இல்ல, தண்ணி பத்தலைன்னாலும் இது கொஞ்சம் இழுத்து பிடிச்சு தாக்கு பிடிக்கும். அதனால மிகுந்த நஷ்டம் வந்துடாது. அதனாலதான் நாங்க இப்ப கரும்பு விட்டு மறுவள்ளி குச்சி சாகுபடி போயிருக்கோம். இதுக்கு காரணம் கரண்ட் பற்றாக்குறையும் தண்ணி பற்றாக்குறையும் தான் காரணம். சேமியா, ஜவ்வரிசி, சோப்பு போன்றவை மரவள்ளி கிழங்கு மூலம் தயாரிக்கப்படுவதால் அதன் தேவையும் அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் மத்தியில் மரவள்ளி கிழங்கு சாகுபடிக்கு வரவேற்பு கிடைத்துள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.